anbumagal சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஆரோக்கியமான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத நான் எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா எல்லாமே நான் வறுத்து சாம்பிளுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பொருள் நான் சொல்றேன். இந்த ஆழாக்குல தான் நான் அளவு எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்க அப்படினா எல்லாத்துலயும் கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆழாக்குல தலையை வெட்டி ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். அந்த கோபுரமா வரும் இல்லையா, அதை எடுத்துட்டு ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். அது தோரம்பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவில் தலையில கோபுரமா வர்றதை தட்டிட்டு ஒரு ஆழாக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஆளி விதையும் எடுத்திருக்கேன். ஆளி விதை பார்த்தீங்க அப்படின்னா இது முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருள். அதனால தான் ஆளி விதை இந்த இட்லி பொடியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வறுக்கும் போது வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். ஸோ நீங்கள் மூடி போட்டு கூட அதை நீங்கள் வறுத்துக்கலாம். அரிசியும் ஆளி விதையும் இந்த ஆழாக்கில் பாதி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பூண்டு முழு பூண்டு 2 பூண்டு எடுத்திருக்கேன். முழு பூண்டை தனித்தனியாக பல்லாக உரிச்சிட்டு வறுத்துருக்கேன். அப்புறம் ஜீரகம், மிளகு அதையும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். இதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது சளிக்கு நல்லது, சளி பிடிக்காது. அதனால தான் நான் மிளகும் ஜீரகமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா 2 பூண்டு நான் எடுத்திருக்கேன். 2 பூண்டையும் பல்லாக தனியாக எடுத்து வறுத்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முழு பூண்டை 2 எடுத்திருக்கேன். அதை தனியாக எடுத்துட்டு வறுத்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் அந்த கை காட்டுறேன் இல்லையா, அந்த அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துக்கிட்டால் போதும். இது அடுத்தது காரத்துக்காக வரமிளகாய் எடுத்துக்கிறோம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சுக்கிறது ஒரு கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பேப்பரில் போட்டு அந்த மீதி ஆகும்ல நம்ம கருவேப்பிலை வாங்குறது, அதை உலர வச்சு நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதை இப்போ இந்த மாதிரி இட்லி பொடி அரைக்கும் போது அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அதையுமே நான் இரும்பு வாணலில் போட்டு கொஞ்சம் வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக அரைக்க முடியும். அதனால் ஸோ இவ்வளோ தான் பொருள். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது வாயில் தட்டுப்படும். அப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அரைச்சிக்கலாம். இப்போது கருவேப்பிலையை அதுவும் முடி வளர்கிறதுக்கு நல்லது, அதனால தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அந்த இரும்பு வாணலில் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இட்லி பொடியை அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இது கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது இந்த வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். நான் ஆளி விதை, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலெலாம் போட்டிருக்கிறதால இது ரொம்ப ஹெல்த்தான இட்லி பொடி. நான் அதனால தான் ஆரோக்கியமான இட்லி பொடின்னு நான் உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ தான் வரப்போகுது. இந்த தம்ப்நெயில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.